السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، بسم الله الرحمن الرحيم. واعبد ربك حتى يأتيك اليقين. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையவன், எல்லாம் உள்ள அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக, உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள், குடும்பத்தினர்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் பேரருளும் பெரும் கொடையும் வந்து சேரட்டுமாக. அல்லாஹுவின் மகத்தான மாபெரும் கிருபையினால் அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ் ரமலானுடைய 30 நாட்களின் தராவீஹை மிகச் சிறப்பாக அல்லாஹுவின் பெரும் கருணையினால் நாம் நிறைவு செய்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா இத்தனை நாட்கள் நாம் ஓதிய கேட்ட தொழுத இந்த தராவீஹ் என்ற உயர்ந்த வணக்கத்தை அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து முழுமையாக அல்லாஹ் கபூல் செய்வானாக. இனியும் நிறைய ரமலான்களை அடுத்த காலங்களில் ஆரோக்கியத்தோடு, மன நிம்மதியோடு, நிறைவோடு, அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக இப்படி மஸ்ஜிதில் இபாதத்து செய்கிற, ஜமாத்தாக இபாதத்து செய்கிற நசீபை அல்லாஹ் நமக்கு மீண்டும் மீண்டும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், சிரமங்கள், செலவுகள், நெருக்கடிகள் போன்ற எல்லா விதமான நோய் நொடிகளை விட்டும், சஞ்சலங்களை விட்டும், மன நெருக்கடிகளை விட்டும் அல்லாஹு தஆலா இந்த நல்ல நேரத்தில் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. உலக அளவில் இஸ்லாமிய உம்மத்திற்கும் உலகிற்கும் அல்லாஹ் முழுமையான போர்கள் இல்லாத அமைதியை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. இந்த ரமலானுடைய காலங்களில் இதுவரை நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இனி இருக்கிற ரமலானுடைய ஒரு நாளையும் நாம் பரிபூரணமாக அமல் செய்து, அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக அமல் செய்து, முடிவை அல்லாஹ் அழகாக்கி தருவானாக. முடிவை அல்லாஹ் மிகச் சிறப்பாக்கி தருவானாக. இந்த நல்ல நேரத்திலே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன அந்த வார்த்தை, பள்ளிவாசலை ரமலானில் கடந்து செல்லுகிற பொழுது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு சொல்லுவார்கள், உமர் இப்னுல் ஹத்தாப் அவர்களே, நப்பர் அல்லாஹு கபரக, அல்லாஹ் உங்களுடைய கபரை வெளிச்சமாக்கி தருவானாக, அல்லாஹ் உங்களுடைய கபரை பிரகாசமாக்குவானாக. ரமலானுடைய காலத்தில் தராவீஹின் மூலமாக நீங்கள் பள்ளிவாசல்களை நீங்கள் ஒளிமயமாக ஆக்கினீர்கள். ரமலானுடைய காலங்களில் இந்த தராவீஹினுடைய கதாநாயகர் ஹஜ்ரத் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் தான். இப்படி ஒரு ஹாஃபிதுடைய கீழே ரமலான்ல இப்படி குர்ஆன் ஓதணுங்கிற அந்த சுன்னத்தை உருவாக்குனது ஹஜ்ரத் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தராவீஹ் தொழுகைக்கு ஒரு நாள் வந்தார்கள். பள்ளிவாசல்களில் கூட்டம் இருந்தது. இரண்டாவது நாள் தராவீஹ்க்கு வந்தார்கள், கூட்டம் இன்னும் அதிகமானது. மூன்றாவது நாள் வந்தார்கள், தராவீஹ்க்கு இன்னும் கூட்டம் அதிகமானது. நான்காவது நாள் வரவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேட்ட பொழுது, என்ன யா ரசூலல்லாஹ் வரலன்னு, எனக்கு என் உம்மத்துக்கு தராவீஹ் ஃபர்லாகிடுமோ நான் பயப்படுறேன்னா, என் உம்மத்து இவ்வளோ ஆர்வமா இருக்கிறத பார்த்தா நான் தொடர்ந்து வந்துட்டா அல்லாஹ் தராவீஹ என் உம்மத்துக்கு ஃபர்லான தொழுகை மாதிரி ஆக்கிடுவானோங்கிற பயத்தினால நான் இதை விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அந்த விட்ட இடத்தை அந்த உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு மீண்டும் அதை சுன்னத்தாக என்ன செஞ்சாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னத்துங்கிற அடிப்படையில், ஏன்னா உமர் ரலியல்லாஹு செஞ்சாங்க இந்த உம்மத்துக்கு ஃபர்லாக, எனவே அதை ஒரு சுன்னத்தாக எடுத்து அல்லாஹ்வுடைய கிருபையில செஞ்சாங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க உமர் ரலியல்லாஹுடைய கபர் எவ்வளவு பிரகாசமா பாக்கியமாக இருக்குது. இன்னைக்கு இவ்வளவு அமல்களை உருவாக்கின உமர் ரலியல்லாஹு, அதற்கு காரணகர்த்தாவாக இருந்த உமர் ரலியல்லாஹு நம்ம நினைச்சு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். உமர் ரலியல்லாஹுக்காக துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு சொன்ன அதே வார்த்தை நாம் சொல்கிறோம், அல்லாஹ் உமர் ரலியல்லாஹுடைய கபரை அல்லாஹ் பிரகாசமாக்கி வைப்பானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, எனவே ரமலான் அல்ஹம்துலில்லாஹ் முடிகிறது, நிறைவை நோக்கி நகர்கிறோம். ஆனால் அமல்களுக்கு விடை அல்ல, அமல்களுக்கு விடை கொடுத்துடக்கூடாது. இபாதத்துகள் என்பது அல்லாஹ் சொன்னா அதுக்கான காலம்ங்கிறது வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன். மௌத்து தான் வணக்கத்தை ஸ்டாப் பண்ற இடம். அதை தவிர வேறு எதுவும் வணக்கம்ங்கிறது நிற்காது. மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ரமலான் வந்துச்சு, அமல் செஞ்சோம், முடிச்சுட்டு அதற்கு பின்னால மறுபடியும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், ஏதோ ஒரு பெண்ணு தன்னுடைய தலையை அப்படியே மொத்தமா ஒவ்வொரு முடியா சிக்கெடுத்து அதை அழகா ஆக்கி
மறுபடியும் மொத்தமா குலைச்சு போட்ட மாதிரி ஒலா தக்கூனு கல்லத்தின் நகபத் கஸ்ரஹா மின் பஅதி குவத்தின் அன்காஸா, அந்த மாதிரி நீங்க ஆயிடாதீங்கன்னு அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்றான். அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாங்க. எனவே ரமலான் என்பது நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை தரணும். எந்த ஒரு வணக்கமும் சின்ன அமலோ பெரிய அமலோ அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அதை கண்டினியூவா செஞ்சா மட்டும்தான், தொடர்ந்து செஞ்சா மட்டும்தான் அதற்கான பிரதிபலன் கிடைக்கும். ரமலானை மட்டும் பயன்படுத்திக்கிட்டோம், ரமலானுக்கு பின்னால மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு போயிட்டோம்னு சொன்னா ஒரு வணக்கம் அது கபூலாயிட்டுங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அல் ஹஸனத்து பஅதல் ஹஸனாங்கிறார். அந்த வணக்கத்தை தொடர்ந்து அல்லாஹ் இன்னொரு வணக்கத்தை செய்யறதுக்கு பாக்கியத்தை தருவானா. நீங்க அசர் நம்ம தொழுதுன்னு சொன்னா லுகர் கபூலாயிட்டுன்னு அர்த்தம், மகரிப் தொழுதுன்னு சொன்னா அசர் கபூலாயிட்டுன்னு அர்த்தம். அப்ப ஒரு வணக்கத்திற்கு பின்னால கண்டினியூவா தொடர்ந்து வணக்கத்துல இருக்கிறோம்னு சொன்னா அங்க நம்ம செஞ்ச அந்த வணக்கம் கபூல் ஆயிட்டுங்கிறதுடைய அடையாளம். ஒரு வணக்கம் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாரு, ஹஜ்ஜை முடிச்சுட்டு வந்தாரு, ஹஜ்ஜுக்கு பின்னால வாழ்க்கையில மாற்றம் வந்துருச்சு வைங்க, ஹஜ்ஜு கபூல் ஆயிட்டுன்னு அர்த்தம். அப்ப அது மாற்றம் தரணும். கேலியாக சொல்லுவாங்க, ஒரு ஆஜியார்ட்ட போய் கேட்டான், ஆஜியார் நீங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். ஆமா. ஹஜ்ஜினா பெரிய பாடம், என்னங்க கத்துக்கிட்டீங்க? அவர் சொன்னாரு பொறுமையா இருக்கணும்னு கத்துக்கிட்டேன், ஹஜ்ஜி எனக்கு பொறுமையை கத்து வந்துட்டு. அவர் திரும்ப சொன்னாரு, ஆஜியார் ஹஜ்ஜி உங்களுக்கு என்ன? அல்ஹம்துலில்லாஹ் பொறுமையா இருக்கணுங்கிற ஹஜ்ஜில். மூணாவது கேட்டார், உனக்கு அறிவில்லையா, சொல்றேன்னு தெரியலையா அப்படின்னு அவர் நினைச்சிருந்தார், கோபமாயிட்டார். அப்ப இந்த மாதிரி தான் நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன செய்யறோம்னா இபாதத்துகளுக்கு பின்னால, ஹஜ்ஜுக்கு பின்னால தான் நிறைய பேர் பயங்கர குரூரமா மாறுறாங்க. ஹஜ்ஜுக்கு முன்னாலேயோ ஓரளவுக்கு கொஞ்சம் சாந்தமா இருந்திருப்பாங்க, ஹஜ்ஜுக்கு பின்னால ரொம்ப டெரரா மாறியறார் இப்படி சில பேர். அதே மாதிரி தான் ரமலான் வந்துச்சு, அமல் செஞ்ச ரமலானுக்கு பின்னால முந்தைய வாழ்க்கையை விட மோசமாயிடக்கூடாது. இன்னும் சொல்ல போனா முந்தைய வாழ்க்கை மாதிரி கூட ஆகக்கூடாது. ரமலானுக்கு முன்னால எப்படி இருந்தோமோ அதுல இருந்து பெரிய மாற்றங்கள் ரமலானுக்கு பின்னால வரணும். வந்தாக்கா ரமலான் நம்ம வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு அர்த்தம். ரமலான் நம்ம வாழ்க்கை பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருக்குன்னு அர்த்தம். ஒரு இபாதத்தை முடிச்சீங்களா, அல்லாஹ் சொன்னா அடுத்த இபாதத்துக்கு தயாராக. இதுதான் இஸ்லாம். அப்ப எந்த ஒரு அமலும், சின்ன அமலோ பெரிய அமலோ, அதை தொடர்ந்து செஞ்சா மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், சில வணக்கசாலிகள் இருக்கிறாங்க, அவங்க நிஅமத்துக்கு மட்டும் வணக்கம் செய்வாங்க. சில வணக்கசாலிகள் இருக்கிறாங்க, அவங்க ஃபித்னாவுக்கு மட்டும் வணக்கம் செய்வாங்க. அல்லாஹ் சொல்றான், சில சந்தர்ப்ப வணக்கசாலிகள் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு அவங்கள பிடிக்காது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமினன் நாஸி மன் யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃப். சில பேர் அல்லாஹ்வை ஓரத்துல நின்று வணங்குறாங்க. ஓரத்தில் நின்று வணங்குறான்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் அது சொன்னா, இன் அஸாபஹு கைருன் இத்மஅன்ன வ இன் அஸாபத்துஹு ஃபித்னத்துன் இன்கலப. அல்லாஹ் நல்ல வச்சிருந்தா இபாதத் செய்வாரு, தொழுக வருவாரு, பள்ளிவாசலுக்கு வருவாரு எல்லாம். ஆனா சோதனை கஷ்டம் வந்துருச்சு, பள்ளியை விட்டு தூரமா போயிட்டார். சில பேர் நல்ல இருக்கிற வரைக்கும் தான் வணக்கம், தொழுக, இபாதத்து எல்லாமே இருக்கும். ஆனா கஷ்டத்துல வணக்கம் செய்ய மாட்டான். அல்லாஹ் சொல்றான், இவர் ஓரத்தில் நின்று வணக்கம். ஹஸரத் துன்யா வல் ஆখিরা, துன்யாவும் ஆখিরাத்தும் நஷ்டம்ங்கறான். இன்னும் சில பேர் இருக்கிறான், அல்லாஹ் சொல்றான், வைதா மஸ்ஸல் இன்சானு துர்தானா, கஷ்டம் வந்தா மட்டும் அமல் செய்வான். தானா நிஜம்பிஹி அவ் காயிதன் அவ் காயிமா, உட்கார்ந்து நின்னுட்டு படுத்துட்டு இப்படியே துஆ செய்யறான். கஷ்டம் வந்துட்டா இபாதத்து தான், எல்லா நேரத்திலையும் இபாதத்து தான். பலமா கஷ்டமா கஷ்டத்தை நீக்கிட்டோம்னு சொன்னா வர்ற காலம் எதுவும்னா இப்படி ஒண்ணு நடந்த மாதிரியே தெரியாத மாதிரி போவான் அப்படிங்கிற அல்லாஹ் தஆலா. சந்தர்ப்ப வணக்கசாலி, கஷ்டத்துக்கு மட்டும் வணக்கம், சந்தோஷத்துக்கு மட்டும் வணக்கம், நோன்புக்கு மட்டும் வணக்கம், ரமலானுக்கு மட்டும் வணக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஜனாசாவை வச்சுட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு சஹாபாக்கள் சொன்ன வார்த்தை, எல்லாரும் அப்படி முடங்கி போய் இருந்தாங்க. இனி எல்லாம் வாழ்க்கை இருக்குதா, ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் நமக்கு வாழ்க்கை இருக்குதான்னு யோசிச்சப்போ, மன்கான யாபுது முஹம்மதன் ஃபஇன்னஹு கத் மாத. யாராவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வணங்கி இருந்தீங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ரப்ப வணங்கி இருந்தா ரப்ப ஹயாத் ஆயிட்டான். நம்ம யாருக்கு வணங்கி இருக்கிறோம்? அல்லாஹ்வுக்கு வணங்கி இருக்கிறோம். அதனால நம்ம வணக்கத்திற்கு முடிவாகல, ரசூலுல்லாஹ்வோடு முடிஞ்சு போச்சு வணக்கம் அப்படின்னு நம்ம வணங்க முடியாது. கண்டினியூவா நீங்க உங்க வாழ்க்கையை நம்ம தொடரணும். அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை, எந்த இபாதத்தாக இருக்கட்டும் பெருமக்களே, அந்த வணக்கத்தை முடிகிற பொழுது இஸ்லாத்தினுடைய இன்னொரு வணக்கம் தொடரும். ஒரு ஃபர்து தொழுகை முடிஞ்சிச்சுன்னா ஒரு சுன்னத்து தொழுகும், அப்படித்தானே? ஒரு ஃபர்துங்கிறது ஒரு சுன்னத்தை அடுத்து ஆரம்பிச்சு வைக்கும். ஃபைதா ஃபரகத ஃபன்சப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது, நான் நேற்று ராத்திரி சொர்க்கத்துக்கு போனேன்னா, சொர்க்கத்தை பார்த்தேன்னா, இன்னத்தில் ஜன்னத்தி குரஃபா, சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை பார்த்தேன். சஹாபாக்களுடைய கண்கள் எல்லாம் அப்படி விரிவடையும், சொர்க்கத்தினுடைய காட்சிகள் அப்படியே என்ன செய்யறாங்க. பல நேரங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை பற்றி அப்படி பேசுவாங்க நிறைய. அப்படி பேசும்போது சில பேர் கேள்வி கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், ஒருத்தர் கேட்டார், யா ரசூலல்லாஹ் சொர்க்கத்தில் விவசாயம் எல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டார்.
என்னென்ன நடக்குது, நீங்க விவசாயம் செய்ய முடியுமா? அவர் விவசாயி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாராளமாக செய்யலாம். இன்னொருத்தர் எழுந்திருச்சார், யார் சொல்ல சொர்க்கத்தில் சந்தை இருக்குதான்னு கேட்டார். அவர் ஒரு சந்தை வியாபாரி, சந்தை இருக்குதா? இருக்குது, சொர்க்கத்தினுடைய சந்தை வெள்ளிக்கிழமை கூடும்னாங்க. இன்னொருத்தர் எழுந்திருச்சார், யார் சொல்லலாம் சொர்க்கத்தில் புள்ள பெற்றுக்க முடியுமான்னு கேட்டார். அவர் ஏற்கனவே 10-11 புள்ள துணியால இதே வேலையா பார்த்திருக்காரு. சொர்க்கத்திலே புள்ள பெற முடியுமான்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாராளமாக என்ன செய்யலாம், சொர்க்கத்திலே குழந்தை பெற்றுக்க முடியும். ஆனா இங்க மாதிரி 10 மாச தாய்மார்களுக்கு அந்த கஷ்டம் எல்லாம் இல்லை. நீங்க உங்க மனைவியோட கூடணும்னு அல்லாஹ் தஆலா அந்த பிள்ளையை தந்துருவாங்க. ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கிறது தானே சொர்க்கம், விரும்பினதெல்லாம் கிடைக்கிறது தானே சொர்க்கம். இப்படி சொர்க்கத்தை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சொன்னாங்க, சொர்க்கத்துல ஒரு மாளிகை இருக்குது, யுரா வாஹிருஹா மின் பாத்தினிஹா, அது ஒரு கண்ணாடி படிக்க மாளிகை, அற்புதமாக இருந்தது. உள்ள இருந்து பார்த்தா வெளியே உள்ள காட்சிகள், வெளியே இருந்து பார்த்தா உள்ள காட்சிகள் அப்படியே பார்த்தா அது வர்ணிச்சுக்கிட்டே இருக்கும்போது நான் கூட நினைச்சேன் அந்த மாளிகை உள்ள போய் சுத்தி பார்க்கலான்னு. நான் அந்த மாளிகைக்கு உள்ள போகும்போது அல்லாஹ் சொன்னா, நபியே இந்த மாளிகை உங்களுக்கு கிடையாது அப்படின்ட்டான் அல்லாஹ். இந்த மாளிகை உங்களுக்கு இல்லை. அப்படியானால் அந்த மாளிகைக்கு சொந்தக்காரர் யாருன்னு நான் கேட்டேன். குறைஷ் வாலிபருக்கு சொந்தமானது அப்படின்னு. சஹாபாக்களுக்கு எல்லாருக்குமே ஆசை, குறைஷ் வாலிபர்கள்லாம் இருக்கிறது தான் குறைஷ் வாலிபர்கள். யாரை சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. ஒவ்வொருத்தங்களும் அந்த மாளிகையை பற்றி கற்பனையோடு இருக்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமரே அந்த மாளிகை உங்களுக்கு தான் சொன்னாங்க, அந்த மாளிகை உங்களுக்கு தான். உமர் ரலியல்லாஹு பக்கத்தில் யார் ரசூலல்லாஹ் அந்த மாளிகையை பற்றி எனக்கு கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் சொல்லுங்கன்னு சொல்லும்போது, அந்த மாளிகையை சுற்றி ஒரு பெரிய நதி ஓடுது, அங்கே ஹூர்லின் பெண்ணு தண்ணி எடுத்துட்டு இருக்கிறத பார்த்தேன்னு உடனே உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, யார் சொல்ல பார்த்தீங்களா எப்படி இருந்தாங்க? நான் பார்க்கல, நீங்கள் ரோஷமான ஆளு, அதனால உங்கள் ரோஷம் என் கண்ணுக்கு முன்னால் வந்துருச்சு, அதனால நான் பார்க்கலன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தண்ணி எடுத்துட்டு இருக்கிறாங்கிறது மட்டும் தெரியும்னாங்க. உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, அல்லாஹ் உங்களுக்கு அவ்வளோ பெரிய பாக்கியத்தை தராங்க, அப்படி என்னங்க செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. எந்த அமல்னாலும் உங்களுக்கு இந்த அமல், உங்களுக்கு அப்படி ஏதாவது விசேஷமான ஒரு அமல் இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னா. அப்படி ஏதாவது விசேஷமான அமல் இருந்தால் சொல்லுங்க. முரளிதான் சொன்னாங்க, யார் சொல்லலாம், எங்கிட்ட இருக்கிற ஒரு அமல் கண்டினியூவாக நான் எப்போவுமே விட்டதே கிடையாது, அப்படி ஒரு அமல் ஒன்றே ஒன்று தான் வச்சிருக்கிறேன். நான் என்ன தெரியும், நிறைய வச்சிருப்பாங்க பணிவுக்காக அப்படி சொல்கிறாங்க. ஒரு அமல் இருக்குது, யார் சொல்லலாம், எப்போ ஒது செஞ்சாலும் தஹியத்துல் ஒதுவுடைய காணிக்க தொழுக 2 ரக்காத்தை நான் தொழாமல் இருந்ததே இல்லை. 2 ரக்காத்து எப்போவுமே நான் ஒதுவோடு தான் இருப்பேன். இது வரைக்கும் நான் ஒது இல்லாமல் இருந்ததே இல்லைங்கிறான். இது சாதாரண அமல் நம்ம நினைக்கிறோம். எனக்கு எப்போ ஒது முறிஞ்சாலும் நான் ஒதுவோட தான் படுப்பேன். யார் சொல்லலாம், விழிப்புலையும் ஒதுவோட தான் இருப்பேன். சின்ன அமல் நினைக்கிறோம், அந்த அமலை தொடர்ந்து செஞ்சா அல்லாஹ் பெரிய பாக்கியத்தை கொடுக்குறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கோம், பிலால் ரலியல்லாஹு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலாம், நான் சொர்க்கவாசியான்னு கேட்டான் பிலால். நான் சொர்க்கவாசி. ஆமா பிலால், நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க, நீங்க சொர்க்கவாசிங்கிறதுக்கு நான் சாட்சி, நீங்க சொர்க்கத்துக்கு தான். அப்படியே யாரை சொல்லலாம், நான் முன்னாலேயே சொர்க்கத்துக்கு போயிட வேணான்னு கேட்டேன். ஒரு இமாமுக்கு முஅத்தினுக்கும் நடக்கிற உரையாடலை, நான் முன்னாலேயே சொர்க்கத்துக்கு போயிடுவேனா? கண்டிப்பா பிலால், நீங்க முன்னால தான் சொர்க்கத்துக்கு போவீங்க, எல்லாரையும் விட நான் முன்னால சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா. அந்த சாபியத் மினன் நாஸ், மக்கள் எல்லோரையும் விட நீங்க முன்னால சொர்க்கத்துக்கு போவீங்கன்னா. யாரை சொல்லலாம், எல்லா சஹாபாக்களை விட அப்படின்னு கேட்டேன். எல்லா சஹாபாக்களை விட நான் முன்னால சொர்க்கத்துக்கு போக முடியுமாண்ணா? கண்டிப்பாக எல்லா சஹாபிகளை விட நீங்க தான் முன்னால அந்த சாபியத் அப்படின்னா. பிலாலுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அபூபக்கரை விடவும், ஏன்னா எப்பவுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரை விட்டு கொடுக்க மாட்டாங்க இல்லையா. ஒரு நாள் ஆயிஷா அம்மாவுடைய மடியில படுத்திருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வானத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு வானத்தை பார்த்தாங்க, நிறைய நட்சத்திரங்கள். ஆயிஷா அம்மாவுடைய நட்சத்திரங்கள் பக்கம் அப்படியே கவனம் போச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தலையை வருடிட்டே கேட்டாங்க, யார் சொல்லலாம், எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கும், இந்த நட்சத்திரங்களினுடைய எண்ணிக்கை அளவுக்கு வணக்கம் செஞ்சவங்க உங்க நபி தோழர்கள் யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க. சஹாபிகளை பாருங்க, நட்சத்திரங்களை பார்த்தா கூட இந்த எண்ணம் தான், இந்த அளவுக்கு நன்மை செஞ்சவங்க இருக்கிறாங்களா? ஆயிஷா அம்மா என்ன நினைச்சு கேட்டிருப்பாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு நினைச்சுதான் கேட்டிருப்பாங்க. சிலர் ஆமா ஏன் இல்ல, என் தோழர்கள்ல உமர் இருக்கிறாரு, அவர் நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு நன்மை வச்சிருக்காருன்னா. ஆயிஷா அம்மாவுக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பு. அப்படின்னா அபூபக்கர் அப்படின்னா படுத்திருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திரிச்சு உட்கார்ந்து, ஆயிஷா நான் உங்கள்கிட்ட சொல்லலையா, என் தோழர்களில் யாரோடையும் நீ அபூபக்கரை ஒப்பிட்டு பேசக்கூடாதுன்னு சொன்னேன். என் தோழர்கள் அபூபக்கரை நீ யாரோடையும் ஒப்பிடக்கூடாது. நான் முதல் ஈமான் அவர் தான் சுமந்தார். கியாமத் வரைக்கும் கடைசியில் ஒருத்தர் களிமா சொன்னாலும் அந்த களிமாவுடைய நன்மையின் பங்கு என் அபூபக்கருக்கு கொண்டு வந்தார். 200 கோடி முஸ்லீம்கள் இன்னைக்கு இருக்கிறோம், 250 கோடி முஸ்லீம் இருக்கிறோம். இந்த ஈமான் அல்லாஹ் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்துல கியாமத் வரைக்கும் இனி பயணிக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய இதை ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க. அதனால பிலால் தயங்கி தான் கேட்டாங்க, அபூபக்கரை விடவும் ஏன் தயங்குறீங்க பிலால், அபூபக்கரை விட நீங்க தான் முன்னால சொர்க்கத்துக்கு போவீங்க. அடுத்து சொன்னார், யார் சொல்லலாம், நபிமார்கள் எல்லா நபிமார்களை விட
எல்லா நபிமார்களை விட நான் முன்னால் சொர்க்கத்துக்கு போக முடியுமான்னு. அந்த சாபிக்கும் மினன் நபியின் யா பிலால், எல்லா நபியை விட நீங்க முன்னால் சொர்க்கத்துக்கு போவீங்க பிலால், கவலைப்படாதீங்கன்னா. சஹாபாக்கள் ஆச்சரியமா பார்க்குறேன். ரசூலுல்லாஹ் அனசாபிக்கு மின்க, உங்களை விட முன்னால் சொர்க்கத்துக்கு போக முடியுமான்னு கேட்டான். நபிமார்களை தலைவர் சொல்லாதுல்ல, உங்களோட முன்னால் போக முடியுமான்னு. ஏன் தயங்குறீங்க பிலால், என்னை விட நீங்க தான் முன்னால் போவீங்க, நாம் 2 பேரும் சேர்ந்து தான் போவோம். நான் வாகனித்து வருவேன், அதன் கடிவாளம் உங்க கையில் இருக்கும், உங்க காலடி தான் சொர்க்கத்தில் முதல்ல வைக்கும். நான் சொல்லலாம், நேற்று நான் சொர்க்கத்துக்கு போன பொழுது உங்கள் காலடி சப்தத்தை நான் அப்பவே கேட்டுட்டேன். நான் சொல்லலாம், உங்க காலடி சொர்க்கத்தில் பதிகிறத நான் கேட்டுட்டேன். என்ன அமல் செஞ்சீங்க பிலால் கேட்டான். என்ன அமல் செஞ்சீங்க அப்படியே அதற்கு பிலால் அலியல்லாஹ் சொன்னாங்க, யார் சொல்லலாம், பெரிய அமல்லாம் ஒன்றும் இல்லை. நான் எப்போ பள்ளிக்கு உள்ளே வந்தாலும் தஹியத்துல் மஸ்ஜித், பள்ளி காணிக்க தொழுக வாழ்நாள் இது வரைக்கும் தொழாமல் இருந்ததே இல்லை. பள்ளிக்கு வந்த 2 ரக்காத் தொழுதுட்டு தான் உட்காரு. இது வரைக்கும் நான் முஅத்தின் தான், பள்ளிக்கு வந்தால் பல தடவை வருவேன், பல நேரங்களில் வருவேன். இது வரைக்கும் தஹியத்துல் மஸ்ஜித், பள்ளி காணிக்க தொழுக தொழுகாம நான் வாழ்நாளில் இருந்ததே இல்லைங்க. சின்ன அமல் நினைக்கிறோம், சின்ன அமல், ஆனால் அது கண்டினியூவா செஞ்சு அல்லாஹ்ட்ட ஒரு பெரிய இபாதத்துங்க பெருமக்களே. அப்படித்தான் நம்ம மார்க்கம், அப்படித்தான். விவாதத்துக்கு ஓய்வெல்லாம் கிடையாது, முடிவெல்லாம் கிடையாது. ரெஸ்ட் எப்போ தெரியுமா? கபூர்ல மட்டும்தான் ரெஸ்ட். கபூர் வரைக்கும் இபாதத்து தான். வாபுத் ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன், ரூஹு போற வரைக்கும் இபாதத்து இருக்கு. ரமலான் வந்து இபாதத்தை முடிக்கிறது அல்ல. ஒரு ரமலான் முடியும் போது உடனே மார்க்கத்தில் ஒரு இபாதத்து இருக்கு. அதுக்கு பேர் என்ன? சதகத்துல் ஃபித்ர். அப்படிதான். ஒரு ரமலான் முடிஞ்சிருச்சுன்னா, இப்ப முடியுது, இப்ப பிறைய பார்க்கிறோம், முடிஞ்சிருச்சுன்னா, பெருநா வந்துருச்சுன்னா அடுத்த வணக்கம் ஆரம்பிக்குது. என்னது? சதகத்துல் ஃபித்ர். ஃபித்ரா எதுக்கு மார்க்கத்தில்? ஃபித்ரா எதுக்கு கொடுக்குறோம்? 3 காரணத்திற்காக. ஃபித்ரா கொடுக்கிறதுடைய காரணம் என்ன? முதல்ல 1 மாத காலங்கள் அல்லாஹ் எனக்கு இபாதத்து செய்கிற நசீபை தந்தான். அதுக்கு சுக்குருக்கா கொடுக்கிறோம். அதே மாதிரி ஃபித்ராவுடைய காரணங்கள், அது வந்து தொழுகையில் இருக்கிற சஜிதா சஹு மாதிரிங்கிறாங்க இமாம்கள். சஜிதா சஹு தொழுகையில் குறை வந்துட்டா சஹு செய்வோம் இல்லையா, சஜிதா சஹு. அதே மாதிரி ரமலான்ல குறை வந்துடும், நம்ம நோம்புல குறை வந்துடும். 1 மாச காலங்கள் குறை வச்சிருப்போம் இல்லையா, அப்ப அந்த குறையை நிவர்த்தி பண்றதுக்கு தான் ஃபித்ரா. 3வது ஃபித்ராவுடைய காரணம், எப்பொழுதுமே வந்து ஏழைகளோடு தான் உங்க சந்தோஷத்தை கொண்டாடணும். இதுதான் இஸ்லாம். ஏழைகளோடு சேர்த்துட்டான். ஒரு பெருநாளா இருந்தா, அச்சு பெருநாளா இருந்தா குர்பானியோட. அப்போ ஃபித்ராங்கிற ஒரு அமல் அடுத்து அல்லாஹ் ஆரம்பிக்கும். அப்போ ஃபித்ராவை முடிச்சுட்டா அடுத்து தொழுகை. ஒரு நான் என்ன சொல்ல வருகிறேன்னு தெரியல. ஒரு வணக்கம் முடியும் போது கத் அஃப்லஹ மன் தஸக்கா வ ذكر اسم ربه فصلى பல் தௌஃபீர், இந்த அந்த ஆயத்துல பாருங்க, கத் அஃப்லஹ மன் தஸக்கா. ரமலான் முடியுது, தஸக்கானா என்ன? சதகத்துல் ஃபித்ர். வ ذكر اسم ربه என்ன? பெருநாள் தக்பீர். அதுக்கு அடுத்து என்ன? ஃபஸல்லா, பெருநாள் தொழுகை. அப்ப என்னன்னா, ஒரு வணக்கம் முடிஞ்ச உடனே அல்லாஹ் அடுத்தடுத்து இன்னொரு வணக்கத்தை வைக்கிறான். அப்ப இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் வணக்கங்களுக்கு முடிவு கிடையாது, ரமலானுக்கு முடிவு கிடையாது. எனவே நாம் ரமலானிகள் அல்ல, நாம் ரமலானுக்காக வணங்கல, ரப்பானிகளாக ரப்புக்காக வணங்கி இருக்கிறோம். ரப்பு நம்மள்ட்ட இருந்து ரமலான்லையும் எதிர்பார்க்கிறான், ரமலான் அல்லாத காலத்திலே நம்மள்ட்ட இபாதத்தை எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் கிருபை செய்வானாக, தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا، وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين، والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا رب صل عليه.